மரங்கள் பேசக்கூடிய மற்றும் ஆறுகள் பிரகாசிக்கும் மந்திர சாம்ராஜ்யம். மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர். லுமினா படிகத்தால் பாதுகாக்கப்படுகிறது, இது நாட்டினை மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தது. லில்லி மற்றும் ஃபின் எல்டோரியாவின் விளிம்பில் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் உடன்பிறப்புகள். லில்லி தங்க முடி மற்றும் தைரியமான இதயம் கொண்ட மூத்த சகோதரி. ஃபின் இளைய சகோதரர், புத்திசாலியானவன். ஒரு நாள் வானம் இருண்டது, எல்டோரியா முழுவதும் ஒரு நிழல் பரவியது. சூரியன் மங்கலானது, மக்களை பயமுறுத்தியது. அப்போது லில்லி மற்றும் ஃபின் புத்திசாலித்தனமான ஒரு கிராமப் பெரியவரை பார்க்க முடிவு செய்தனர். பெரியவர் காட்டின் விளிம்பில் ஒரு குடிசையில் வசித்து வந்தார். அவர்கள் பெரியவரின் குடிசைக்குச் செல்லும்போது எல்லாம் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது. அவர்கள் பெரியவரின் கதவை அடைந்து தட்டினார்கள். அது திறந்தது. குடிசையின் உள்ளே மின்னும் மெழுகுவர்த்திகளால் குடிசை மங்கலாக எரிந்தது. பெரியவர் நீண்ட வெள்ளை தாடியுடன் ஒரு பெரிய நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர்களிடம் லுமினா கிறிஸ்டலை திருடிய ஒரு தீய மந்திரவாதியால் இருள் ஏற்பட்டது என்று பெரியவர் விளக்கினார். லுமினா படிகத்தை திரும்பப் பெற வழி இருக்கிறதா என்று ஃபின் கேட்டார். பெரியவர், அது கடினமாக இருக்கும், ஆனால் சாத்தியம் என்றார். பெரியவர் அவர்களுக்கு ஒரு வரைபடத்தையும் ஒளிரும் பதக்கத்தையும் கொடுத்தார். வரைபடம் வழியைக் காட்டும் மற்றும் மறைக்கப்பட்ட ஆபத்துகளை வெளிப்படுத்தும். அவர்கள் ஆபத்தில் இருக்கும்போது பதக்கமானது ஒளிரும். லில்லியும் ஃபின்னும் பெரியவருக்கு நன்றி கூறிவிட்டு தங்கள் பயணத்தைத் தொடங்கினர். மந்திரவாதி படிகத்தை மந்திரித்த காட்டில் உள்ள தனது இருண்ட கோட்டைக்கு எடுத்துச் சென்றான். லில்லி மற்றும் ஃபின் கோட்டையைக் கண்டுபிடித்து மந்திரவாதியை தோற்கடித்து படிகத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டியிருந்தது. அவர்கள் முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ளத் தயாராக மந்திர காட்டுக்குள் சென்றார்கள். எல்டோரியாவிற்கு வெளிச்சத்தை மீண்டும் கொண்டுவரத் தீர்மானித்து அவர்கள் தங்கள் தேடலைத் தொடங்கினார்கள். லில்லி மற்றும் ஃபின் கோட்டைக்குள் எப்படி நுழைவார்கள்? அவர்களால் லுமினா கிறிஸ்டலை கண்டுபிடித்து மந்திரவாதியை தோற்கடிக்க முடியுமா? அவர்களின் தேடலில் அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த அத்தியாயத்தில் சாகசம் தொடரும். இதுவரை லில்லி மற்றும் ஃபின் அவர்களின் பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி. அவர்களின் சாகசத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள். நன்றி.